வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கமிட்டினா அங்கே ஹோஸ் இந்த பார்த்துக்க நெட்ஸுங்க சூப்பர் ஹீரோஸ் அந்த பார்க்க கொஞ்சம் கம்மியான அப்டேட்ஸ் தான், பட் எல்லாமே தரமான அப்டேட்ஸ் இருக்க அந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு நம்ம டிசிக்கிறது போயிடலாமா. டிசியோட புது சூப்பர்மேன் டீசர் எப்போ வருங்கிறதுக்கான அஃபிஷியல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்த மாதம் நடக்க போகிற பப்பி பவுல் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனுக்கான செகண்ட் டீசர் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு குட்டி டீசராக தான் இருக்கும் சொல்லப்படுது. எப்படி பார்த்தாலும் அஃபிஷியல் செகண்ட் டீசருங்கிறத நீங்கள் அடுத்த மாதம் தான் பார்ப்பீங்க. அண்ட் அந்த டீசரை முன்னிட்டு இப்போதைக்கு ஒரு குட்டி அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக்கையுமே பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. நம்ம டேவிட் காரன்ஸ்வர்த் as சூப்பர்மேன் ரொம்ப க்ளீனான லுக்கு, மேபி லைக் பெரிய சண்டைக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ க்ளீனாக நம்ம சூப்பர்மேன் இருந்தாருங்கிறத காமிக்கிற மாதிரி ஒரு லுக்கு நல்லா இருக்குங்க, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் டீசர் February 7 or 6 அந்த சமயத்தில் வரும், அது வரைக்கும் காத்திருப்போம். இப்போ கொஞ்ச நாளாக நம்ம ராபர்ட் பேட்டின்சனை டிசியூ பேட்மேனை கொண்டு வரதுக்கான பிளான் இருக்குங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரொம்ப நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பக்கம் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக சில இடங்களை ஹிண்ட் பண்ணி சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அஃபிஷியலாக நிராகரிக்கல, பட் இருந்தாலும் நடக்கலாம் நடக்காமலேயும் இருக்கலாம்ங்கிற மாதிரி மேலோட்டமாக கடந்துட்டு இருக்காரு. And the last thing for you, I spoke to James Gunn recently, and I asked him, obviously he talked about, letting you do your Reeves verse on his own. And I did ask him, have you contemplated recently integrating Rob into the DCU? And he said, they've talked about it because you talk about everything. Sure, yeah. What's your attitude about that at this point? I mean, it really comes down to whether or not it makes sense. And, I think what's been great is it was really a kind of a story that I wanted to tell, we're calling the epic crime saga and all of that, which is the thrust of what we wanted to do. And it's been important to me to be able to play that out. Yeah. And, James and Peter have been really, really great about that. And they're letting us do that. And, what the future brings, I can't really tell you. I have no idea right now, except that my head is down now about getting the Batman Part 2 shooting and to make it something really, really special, which of course is the most important thing. இன்னொரு பக்கம் ஜேம்ஸ் கன் அதை பற்றி பெருசாக எதுவுமே வாயை துறக்காத இருக்க அந்த சமயத்தில் இப்போதைக்கு டிசியோட பேட்மேன் படத்தை எடுக்க போகிற ஆண்டி முஷட்டி அந்த டேரக்டர், ஏன்பா இது உங்களுக்கே தெரிய வேணாமா, அந்த ஸ்டைலும் இந்த ஸ்டைலும் கம்ப்ளீட்டாக வேறு. ராபர்ட் பேட்டின்சன் டிசியோ பேட்மேனே கிடையாது, அதை நீங்கள் மறந்துடுங்க. ஒரே ஆக்டரை வச்சு 2 சைமல்டேனியஸான படங்களை கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்டுடியோஸும் கொடுக்க மாட்டாங்க, இந்த ரூமரை நீங்கள் கை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டேரக்டரே மென்ஷன் பண்ணியிருக்காரு. நானும் அதை தான் சொன்னேன், ஒரு 90% சான்ஸே கிடையாது ராபர்ட் பேட்டின்சன் டிசியோ பேட்மேன் ஆகிறதுக்கு. பட் ஒரு 10% சொல்ல முடியாதுங்க, நடந்தாலும் நடக்கலாம். ஜேசன் மாமாவை இப்போதைக்கு திரும்ப லோபோவா கூட்டிட்டு வரலையா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீகாஸ்டிங்கிறது போகலாம். என்ன கேட்டிங்கன்னா ராபர்ட் பேட்டின்சனை விட ஒரு புது ஆக்டர் உள்ளவன் தான் இன்னும் பெட்டராக இருக்கும் தான் தோணுது. யார் வர போகிறான்னு தெரில. பட் ஆண்டி முஷட்டி அந்த டேரக்டரை பொறுத்த வரைக்குமே ராபர்ட் பேட்டின்சன் டிசி பேட்மேனாக வர மாட்டாராம், அது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பட் டேரக்டர் சொல்கிறத விட ஜேம்ஸ்கனே சொன்னதான் அதை நான் 100% ஏற்றுக்கவே முடியும். அவர் என்ன தான் சொல்ல போகிறாருன்னு தெரியலையே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பயங்கரமான டிசி அப்டேட், நம்ம ஜாஷ் பிராலினை டார்க் சைடாக கேஸ் பண்ணியிருக்காங்களாம். இந்த அப்டேட் கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? ஜாஷ் பிராலினே தான். மார்வலில் தேனோஸாக நடித்தவர் இப்போதைக்கு டிசியுக்குமே வில்லனாக வரப்போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இது உண்மையாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. பட் ஜேம்ஸ் கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிங்கிள் வில்லனை நோக்கி இந்த கதைகளை நகர்த்து கொண்டு போகல, டிஃப்ரெண்ட் ஜானர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற சமயத்தில் நிறைய புது புது வில்லன்கள் புது புது கதைகளை தான் நீங்கள் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அப்படி பார்த்தா டார்க் சைடை நோக்கி இந்த மொத்த கதையும் நகர்த்துக்கான வாய்ப்புகள் கம்மி. அதுவும் ஃபஸ்ட்டு காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ்னு சொல்லி வச்சிருக்க அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு மான்ஸ்டர் வில்லனாக தான் இறக்குவாங்க நான் எதிர்பார்க்குறேன். டார்க் சைடும் வரலாம், ஏன்னா காட்ஸுங்கிற டைட்டில் இருக்குது, டார்க் சைட் இஸ் அ நியூ காட். பட் இட்ஸ் டூ சூன் ஃபார் டார்க் சைடுங்கிறவன் தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் லேட் ஆகட்டும், பொறுமையாக வரட்டும். பட் ஜாஷ் பிராலின் இப்போதைக்கு அந்த டார்க் சைடை டீஸ் பண்ணியிருக்க அந்த காந்தனால மேபி கரெக்டாக ஒரு 3 to 4 இயர்ஸில் டார்க் சைடுக்கான ஹிண்ட் கொடுக்கப்படலாம். பட் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்க போகுதுன்னு. டார்க் சைட் டிசிக்குள்ள வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா உங்கள் தாட்ஸை மறக்க வைக்கல காம்பருங்க. இதோட டிசி அப்டேட் முடியுது. அப்படி நம்ம MCU சைடில் போகும்போது அடுத்த மாதம் நம்ம கேப்டன் அமெரிக்கா 4 பிரேவ் நியூ வேர்ல்டு படத்தை வந்து பார்க்க போகிறோம். அந்த படத்தோட இனிஷியல் ஷூட்டிங்கில் நீங்கள் பார்க்கும்போது நம்ம செத்ராலின்ஸ் இடம் பிடிச்சிருப்பாரு. செத்ராலின்ஸ் ஆக்சுவலாக அந்த படத்தில் இருக்க வேண்டியது. பட் இந்த படம் ஏகப்பட்ட ரீஷூட்ஸ்குள்ளே போய் இப்போதைக்கு செத்ராலின்ஸ் இந்த எல்லா சீனையுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தூக்கிட்டாங்களாம். ஸோ ஒரிஜினலாக பார்க்கும்போது சர்பன் சொசைட்டியோட ஒன் ஆஃப் த மெம்பராக செத்ராலின்ஸ் வர வேண்டியது. பட் ரீஷூட்ஸ் அண்ட் நிறைய கதைகள் வந்து மாற்றம் நடந்திருக்கு. அந்த காரணத்தினால செத்ராலின்ஸோட மொத்த சீக்வன்ஸுமே தூக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் செத்ராலின்ஸ் அந்த படத்தில் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லி செத்ராலின்ஸே அஃபிஷியல் அப்டேட் கொடுத்துருக்காரு. அந்த மனுஷன் ஒரு பெரிய படத்தில், அது MCU படத்தில் நடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்திருப்பாரு. அவருடைய மொத்த சீனையுமே தூக்கிட்டு இருக்காங்க, பாவைங்க அவர். ஸோ பிரேவ் நியூ வேர்ல்டு பார்க்கும்போது எங்கடா செத்ராலின்ஸு அப்படின்னு சொல்லி தேராதிங்க, வரமாட்டார். பிளாக் பேந்தர் நம்ம டிச்சாலாவை நடிச்ச சாட்விக் பூஸ்மன் இறந்துட்டு அப்புறம் அந்த ரோலுக்கு யார் வரப்போறா, புது பிளாக் பேந்தராக யார் இருக்க போறான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. பிளாக் பேந்தர் 2ல டிச்சாலா ஜூனியரை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் தான் வளர்ந்து அத்த டிச்சாலாவா வரப்போறான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்தில் மார்வல் இப்போதைக்கு பிளாக் பேந்தரை ரீகாஸ்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்களாம். டென்சல் வாஷிங்டன் இப்போ லேட்டஸ்ட்டாக தான் பிளாக் பேந்தர் 3ங்கிற ஒரு விஷயம் நடக்குதுங்கிறத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அந்த படத்தில் அவர் இருக்க போகிறதுங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் பிளாக் பேந்தர் 3 அவன் சீக்ரெட் வாஸுக்கு அப்புறம் வருதா முன்னாடி வருதான்னு தெரியல. அப்படி அப்புறம் வர மாதிரி இருந்துச்சுன்னா
சீக்ரெட் வார்ஸ் எனக்கு தெரிஞ்சு MCUக்கே ஒரு சாஃப்ட் ரீபூட்டாக தான் அமைய போகுதுன்னு நம்புறேன். ஸோ சீக்ரெட் வார்ஸில் ஒரு புது பிளாக் பேந்தரை அவங்க அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணலாம். யார் பிளாக் பேந்தரை வர போகிறாங்க தெரியல. நான் எதிர்பார்த்தது இந்த டிச்சாலா ஜூனியரை வளர விட்டு ஒரு யங் பிளாக் பேந்தரை காப்பாங்க தான் எதிர்பார்த்தேன். பட் அது கம்ப்ளீட்டாகவே ரீகாஸ்டிக்குள்ளே போதான். மேபி லைக் மல்டிவர்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு பிளாக் பேந்தர் இறக்க போகிறாங்களோ. ஏன்னா எப்படி பார்த்தாலும் டூம்ஸ்டே அப்போ 2 யூனிவர்ஸும் மஜாக தான் போகுது. ஸோ எந்த யூனிவர்ஸ்லேருந்து யார் வர போகிறா பிளாக் பேந்தராங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த புது பிளாக் பேந்தர் ஐடியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் டாக்கிங் அபவுட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் கூடி சீக்கிரம் படத்துக்கான ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போது நிறைய ரூமரை அள்ளி போட்டு வச்சிருக்காங்க. எது உண்மை எது பொய்ங்கிறதே நம்ப முடியலங்க. பட் இப்போ கிடைச்சிருக்க அந்த அப்டேட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இருக்க எல்லா அவெஞ்சர்ஸும் டூம்ஸ்டே படத்தில் அப்பியர் ஆக போகிற மாதிரி தான் தெரியுது. இப்போ லேட்டஸ்ட்டாக கேப்டன் மார்வல் கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்களாம். பெப்பர் பாட்ஸ் வர போகிறாங்களாம். அதாவது நம்ம அயன்மேன் டூம்ஸ்டேவை பெப்பர் பாட்ஸ் மீட் பண்ணுற சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. கேப்டன் ஹைட்ரான்னு சொல்லி ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி ஓஜி அவெஞ்சர்ஸ்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. இல்லை எதரா நம்புறது அப்படின்னு சுத்தமாக ஐடியாவில். பட் நம்ம எதிர்பார்த்ததை விட அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ஒரு மிக பிரம்மாண்டமான படமாக இருக்க போதுங்க. ஐ ஹோப் இட்ஸ் ரியலி குட், ரியலி குட். ஸோ அதை போய் இதை போய் வச்சிடாதீங்களா எப்பா. வருஷம் எந்த படத்துக்கான அப்டேட் கிடைக்குதோ இல்லையோ இதை பற்றின ரூமர் கிளம்பி வந்தது வேர்ல்டு வார் ஹல்க். இந்த வருஷமா அதை பற்றின ஒரு பயங்கரமான அப்டேட் கிடைச்சிருக்கு. காஸ்மிக் சர்க்கஸ் நிறைய பேருக்கு உங்களை பற்றி தெரியும் நினைக்கிறேன். ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமை பற்றி நிறைய ட்ரஸ்டபிளான அஃபிஷியல் அப்டேட்ஸை கொடுத்தவங்க. அவங்க இப்போதைக்கு இந்த வருஷமே வேர்ல்டு வார் ஹல்க்குக்கான அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆக போதுங்கிற ஒரு பிரம்மாண்டமான குண்டு தூக்கி போட்டிருக்காங்க. மார்வலுமே ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு அப்டேட் நீங்கள் ரெகுலராக கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வேர்ல்டு வார் ஹல்க் தாங்கிற மாதிரி இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உண்மையான்னு தெரியல, பட் ட்ரஸ்டபிள் சோர்ஸாக இருக்க அந்த காரணத்தினால மேபி இது நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அண்ட் வேர்ல்டு வார் ஹல்க்குக்கான இந்த லீடை கேப்டன் அமெரிக்கா 4 தண்டர்போல்ட்ஸ் படமும் செஞ்சிரும். ஸோ 2 படத்துலையுமே வேர்ல்டு வார் ஹல்க்குக்கான அந்த லீடு கொடுக்கப்பட்டுங்கிற மாதிரியும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேப்டன் அமெரிக்கா 4 ஓகே, பட் தண்டர்போல்ட்ஸ் படத்தில் எப்படி ஹல்க்குக்கான ரெஃபரன்ஸ் இங்கே கேட்டிங்கன்னா வேர்ல்டு வார் ஹல்க் காமிக்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். சென்ட்ரி வர்சஸ் ஹல்க்குங்கிறது தான் பயங்கரமான சண்டையாக நடந்திருக்கும். அண்ட் தண்டர்போல்ட்ஸ் படத்தில் சென்ட்ரி வர போகிற அந்த சமயத்தில் ஒருவேளை அப்படி லிங்க் பண்ண போகிறாங்களோ. பட் இந்த வருஷமே அந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போதாங்க. அப்படி ஆரம்பிக்கிறதா இருந்தால் இன்னத்துக்கு அஃபிஷியல் அப்டேட்டே கொடுத்துருப்பாங்க. எதுவுமே நடக்கலையேப்பா. அவனும் ஏமாற்றி பழகிட்டான், நாமளும் ஏமாற்றி பழகிட்டோம். நடதான் நல்லது. அண்ட் ஃபைனலி சோனி கிரேவன் த ஹண்டோட அவங்க ஸ்பைடர்வர்ஸ் படங்களை முடிச்சிட்டாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மை இல்லையாக திரும்ப கண்டினியூ பண்ண போகிறாங்களா? பட் இந்த முறை ஸ்பைடர்மேன் வில்லன்களை பேஸ் பண்ணி படங்கள் கொடுக்காம ஸ்பைடர்மேனையே பேஸ் பண்ணி படங்களை கொடுக்க போகிறாங்களாம். அதாவது ஸ்பைடர்மேன் வேரியன்ஸை பேஸ் பண்ணி படங்களை இறக்க போகிறாங்களாம். அதோடைய முதல் ஸ்டெப் தான் அமேசான் பிரைம் எடுக்கிற ஸ்பைடர்மேன் ஞாயிறுங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. யாரா நீங்கள் ஸ்பைடர்மேன் வில்லன்களை தம்சம் பண்ணது பார்த்தான்னு சொல்லி இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் மேலேயே கை வச்சிருக்காங்க. நல்லா இருந்தால் ஐ எம் அப்ரிஷியேட்டிங் தட்ங்க. பட் இவனுங்க உடச்ச ஃபர்னிச்சர்ஸாக வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது. ஸ்பைடர்மேன் வில்லன்களை கேவலப்படுத்துற மாதிரி ஸ்பைடர்மேனே கேவலப்படுத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. பார்க்கலாம் ஸ்பைடர்மேன் வேரியன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு. இப்போ வரைக்கும் மைல்ஸ் மொராலிஸ் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர்மேன் ஞாயிறு சீரியஸாக தான் வருது, அமேசான் தான் எடுக்கிறாங்க. ஸோ சோனி எடுக்க போகிற அந்த ஸ்பைடர்மேன் படங்கள் என்ன மாதிரி வரப்போகுதுன்னு தெரியல. தேவையில்லாமல் இத்தனை படங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக ஃபேன்ஸ் கேட்குற அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 கொடுக்குறா. எப்பா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் இந்த ஸ்பைடர்வர்ஸ் எக்ஸ்பென்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே போகிறீங்க. இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது நம்ம கிறிஸ்டோபர் நோலன் அவருடைய ஆடிசி படத்துக்கான வேற லெவல் ப்ரொடக்ஷன்களை போயிருக்காரு. இது வரைக்கும் நோலன் எடுத்ததுலே இதுதான் ஹையஸ்ட் பட்ஜெட் மூவியாக இருக்க போதாங்க. முதல்ல 250 to 300 மில்லியன் கிட்ட செலவு பண்ண போகிறாங்களாம். ஸ்டார் காஸ்ட்டும் பயங்கரமாக இருக்குது. நோலன் வரை எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக எடுக்கக்கூடிய மனுஷன். லிட்டரலாக நம்ம கண் முன்னாடி ஒரு கிரீக் மித்தாலஜியை கொண்டு வந்து நிறுத்திடுவாரோ. இவருக்கு காசை கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. எவ்வளோ கொடுத்தாலும் பைபிளை பக்காவாக எடுப்பார். 2026 வரப்போகுது. ஒரு வருஷத்துக்குள்ள ப்ரொடக்ஷன் முடிச்சிருவாங்களான்னு தெரில. டிலேக்கிலே பண்ணிடாதீங்கப்பா. அண்ட் டாக்கிங் அபவுட் நோலன், இன்டர்ஸ்டெல்லார் படத்துக்கான ரீரிலீஸ் நடந்து இருந்துச்சுல. ஸோ அது நம்ம இந்தியாவுக்கு நடக்கல. பிகாஸ் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே புஷ்பா 2 எடுத்துருந்துச்சு. பட் புஷ்பா ரன் முடிஞ்சிருக்க அந்த சமயத்தில் இப்போ திரும்பவும் ரீரிலீஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. February 7, 8 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு திரும்பவும் இந்த படம் ரீரிலீஸ் பண்ணப்படுமா. வார்னர் ப்ரோஸ் இந்தியாவே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் தியேட்டர்ஸ் அண்ட் ஐமேக்ஸில் இந்த படங்களை மிஸ் பண்ணவங்க மறக்காமல் போய் பார்த்துருக்கப்பா. ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ்ஸே பண்ணாதீங்க. பிளேஸ்டேஷன் ஸ்டுடியோஸ் இப்போதைக்கு சில முக்கியமான ப்ராஜெக்ட்ஸை படங்களாக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சீரீஸாக வந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 மிகப்பெரிய ஹிட் ஆன அந்த சமயத்தில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் படங்களாக மாற்ற ரெடி ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக 2 ப்ராஜெக்ட்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹரைசான் ஜீரோ டான் அது இப்போ படமாகவே மாறப்போகுது. நெட்ஃப்ளிக்ஸ் கீழே ஃபஸ்ட்டு இது சீரீஸாக வரதா இருந்துச்சா. பட் நெட்ஃப்ளிக்ஸ் இதை ட்ராப் பண்ணிட்ட அப்புறம் படமாகவே நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சோனியை ப்ரொடியூஸ் பண்ணி இதை படமாக கொண்டு வர போகிறாங்களாம். எல்லாம் ஓகே. பட் சோனி ப்ரொடெக்ஷன் சொல்லும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஹரைசான் ஜீரோ டான் மிகப்பெரிய பட்ஜெட்டில் கேமுக்குள்ளேயே டெவலப் பண்ணியிருப்பாங்க. இந்த படமாக கொண்டு வரதுலாம் ரொம்பவே கஷ்டம். நெட்ஃப்ளிக்ஸ் ட்ராப் பண்ணது காரணமே அதுதான். சோனி இது உருப்படியாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குது. வந்தால் நல்லது. அதே மாதிரி ஹெல்டேவஸ் கேம் எத்தனை பேர் விளையாடிருக்கீங்க? அதையுமே படமாக கொண்டு வர போகிறாங்க. ஹெல்டேவஸ் பேஸ் பண்ண ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் போல தான் தோணுது. 4 சோல்ஜர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளானட் டூயிங் அ கோஆப் மிஷன்.
பர்ஃபெக்டான ஒரு கதை. இந்த மாதிரி பல கதைகள் நீங்கள் பார்த்துருந்தாலும் எல் டேவிஸ் லோரை பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த கதை கண்டிப்பாக நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குங்க. ஸோ 2 படங்கள் வருது. அதே மாதிரி கோஸ்ட் ஆஃப் ட்சுஷிமா பேஸ் பண்ணி படம் வரும் தான் நான் எதிர்பார்த்தேன். பட் இப்போ ஒரு அனிமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கோஸ்ட் ஆஃப் ட்சுஷிமா லெஜெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக அது அனிமேவாக வரப்போது, படம் கிடையாதான். பட் ஹாரிசன் ஜீரோ டானை விட கோஸ்ட் ஆஃப் ட்சுஷிமா படமாக வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் ஈஸி ஹாரிசன் ஜீரோ டானை விட. பட் எதுக்கு இப்படி மாற்றி மாற்றி பண்ணுறாங்க தெரியல. ஏதோ ஒன்றுடா நல்லா இருந்தா ஓகே. லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 ஏப்ரல் மாதம் வருது, கன்ஃபார்ம் ஆகிருக்கு. நான் அக்டோபர் தான் எதிர்பார்த்தேன். வழக்கமாக அந்த ஹாரர் படங்கள் எல்லாமே அக்டோபர் தானே வரும். ஸோ பட் இப்போதைக்கு ஏப்ரல் மாதமே வருதுங்க. நல்ல விஷயம் தான். ஃபர்ஸ்ட் லுக்கையுமே காமிச்சிருக்காங்க, ஆபியோட ஃபர்ஸ்ட் லுக். இந்த அக்காவுக்கு என்ன மாதிரி கதை எழுத போகிறாங்க தெரியல. கேமில் இருக்க கதை அப்படியே ஃபாலோ வச்சுன்னா நிறைய பேர் ஹேட் பண்ணுறக்கூடிய ஒரு கேரக்டர் அவங்க மாறுவாங்க. பட் இதை சீசன் 2 அண்ட் சீசன் 3 பிரிச்சிருக்க அந்த காரணத்தினால கண்டிப்பாக ஒரு டீப்பான ரைட்டிங் அக்காவுக்கு போயிருக்கும் நம்புகிறேன். இந்த ஆக்ட்ரஸை கரிச்சு கொட்டாமல் அந்த கேரக்டரை பாருங்கப்பா, அவ்வளோதான் நான் சொல்வேன். அண்ட் ஃபைனலி இந்த வர ரிலீஸான ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது இந்த லாஸ்ட் லேண்ட்ஸ் நம்ம டேவ் பட்டிஸ்டா அண்ட் மிலா ஜோகோவிச் நடிக்கிற ஒரு பயங்கரமான மேட்மேக்ஸ் ஸ்டைல் ஆஃப் படம். ஜார்ஜ் R.R. மார்ட்டின் எழுதியிருக்காருங்க, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் விஷனரி. அது மட்டும் இல்லாமல் ரெசிடென்ட் ஈவில் டேரக்டர் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இந்த பேசிக் கான்செப்டை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் லைக் மேட்மேக்ஸ் உலகத்தில் ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டை புகுத்தனமாக தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஆனால் லைட்டாக இந்த ஏர்லி 2000s வரக்கூடிய அந்த படம் வாசனை அடிக்க தான் செய்யுது. மாடர்ன் 2025 படங்கிற மாதிரி எனக்கு சொல்ல முடியல. பட் ட்ரெய்லர் செம்ம ஃபன்னாக இருக்குது. கெஸ்ஸே பண்ண முடியல என்ன நடக்கும்னு அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். பட் மொத்த கதையுமே 3 நிமிஷம் ட்ரெய்லர்களை போட்டு காமிச்சிட்டாங்க. சர்வைவல், த்ரில்லர், ஹாரர், ஃபேண்டசின்னு சொல்லி எல்லாத்தையுமே கலந்துடுச்சு வச்சிருக்காங்க. ட்ரெய்லர் கண்டிப்பாக ஃபன்னாக தான் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஃபைனலி ஜேசன் ஸ்தாத்தமோட இந்த ஒர்க்கிங் மேன் என்ன கதையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜேசன் ஸ்தாத்தம் படம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் கதை. ஒரு அண்டர்கவர் ஏஜென்ட் எதிர்பாராத விதமாக ஒரு மிஷனுக்குள்ளே மாட்டிக்கிறாரு. அதுக்குள்ளே பூந்து ஒரு அண்டர்கிரவுண்ட் மாஃபியாவை அவர் எப்படி உடச்சாருங்கிறது தான் கதையே. ஜேசன் ஸ்தாத்தம் படத்துக்கு எல்லா படத்துக்கும் ஒரே கதை தான், என்ன கெட்டப் தான் மாறும். ஸோ அதை இங்கே திரும்பவும் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ஓகே, ட்ரெய்லர் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்க மாதிரி தோணுது. பட் இந்த ட்ரெய்லருக்குள்ளேயுமே மொத்த படத்தையுமே போட்டு காமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஏன்டா நாங்கள் படம் பார்க்கணும்னு சொல்லி கேட்குறப்ப தான் பண்ணுறாங்க. பட் டேவிட் ஐயர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்கலாம், படமும் நல்லா தான். ஓகே, ஒர்க்கிங் மேன் ட்ரெய்லர் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வாரத்துக்கு நல்ல சூப்பர் நியூஸ் முடியுது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸோ நான் மிஸ் பண்ணி தப்பா சொல்லிதோ அதை மறக்க வைக்கலாம். காம்படிங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விட எல்லாமே பற்றி தெரிவிக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். ஓவட்டா.